இவங்கள பாருங்க, இவங்களோட ஃபேஸ்ல இந்த இடம் மட்டும் எப்படி பல்கியா இருக்கு. இவங்க இது ஃபேட்ன்னு நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இப்போ வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது எப்படி பைசெப்ஸ் அண்ட் ட்ரைசெப்ஸ் மட்டும் தனியா பில்டப் ஆகுது. அதே மாரி தான் நம்ம இந்த ஜால இருக்க மசில்ஸும் பெருசாகுது. அது எதனால பெருசாகுதுன்னா, நம்ம வெயிட்ஸ் தூக்குறது ஒரு எக்சர்சைஸ் மாதிரி பண்ணி பைசெப்ஸ பெருசாக்குற மாரி, நம்ம ஜாவ சில பேர் கிளென்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது டே டைம்லயே இப்படி கடிச்சுக்கிட்டே இருக்கறதுனால, இந்த மசில் ஆக்டிவேட் ஆயிட்டே இருக்கு. எப்படி நம்ம பைசெப்ஸ் ஆக்டிவேட் பண்ற மாரி, இந்த மசீட்டர்ங்கிற 2 மசில்ஸும் கன்டினியூஸா நம்ம ஆக்டிவேட் பண்றனால என்ன ஆகுது? அது பெருசாகுது. ஹைப்பர்ட்ரோஃபிட் மசீட்டர் வந்து பெயின்லெஸ்ஸா தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஜா மசில் பெருசாகாம இருக்கணும்னா, நீங்க ரெஸ்ட் பொசிஷன்ல அதாவது நாம நார்மலா இருக்கும்போது அப்பர் டீத்துக்கும், லோவர் டீத்தும் டச் ஆகாம ஒரு 2 ஸ்பேஸ் இருக்கணும். அப்படி 2 ஸ்பேஸ் வைக்காம 2 பல்லையும் கடிச்சு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த ஜா மசில் பெருசாகும். கொஞ்சம் கொஞ்ச நாள் ஆக ஆக அதுல பெயினும் வரும். ஸோ இத ரெஸ்ட் பொசிஷன்ல எப்படி 2 கேப் வைக்கலாம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க இந்த அப்பர் ஜால பேலட்ல வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க. உங்களுக்கு 2 ஸ்பேஸ் வரும். ஸோ நீங்க ரெஸ்ட் பொசிஷன்ல எப்பவுமே அப்பர் அண்ட் லோவர் டீத் டச் பண்ணாம வச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்க மசில்ஸும் நார்மலா இருக்கும். உங்க ஜாயிண்ட் பெயின்ஸ், மசில்ஸ் பெயின்ஸ் வராம நம்ம தடுக்க முடியும்.